அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா, சர்க்கரையில் கணவன் மனைவி வசியத்தை எப்படி ஏற்படுத்தலாம். அவங்கவுங்க கணவர் அவங்கவுங்க மனைவியை மட்டும்தான் வசியம் செய்யணும். இதில் பிறரெல்லாம் வசியம் செய்யக்கூடாது. வசியம்னா என்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் ஒற்றுமையே இல்லாமல் இருக்கும்போது இது முக்கியம். இந்த வசியம் முக்கியமாக தேவையான ஒரு வசியம். இது பிறர் கையில் தொடர்பு இருந்துக்கின்னு அதுக்கெல்லாம் கட்டு பண்ணணும் என் மனைவி. அதே மாதிரி பெண்கள் அந்த மாதிரி தவறான ஒரு செயலுக்கெல்லாம் கட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வசியம் ஏற்படாது. பதிவில் ஏற்கனவே சொல்லிடுறேன். நீங்கள் 2 பேர் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு தான் இந்த வசியம். இந்த வசியத்தை செய்த 3வது நாளே ரிசல்ட் கிடச்சிடும். செய்த 3வது நாள்லேயே கணவனோ மனைவியோ கட்டுக்குள்ளே வருவாங்க. இந்த வசியத்தை யாராலையும் முறுக்கவே முடியாது, உடைக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய வித்தகாரனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்கட்டும், இந்த வசியத்தை முறுக்கி அடிக்கவே முடியாது யாராலையும். ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வாழ்க்கை சாகுற வரைக்கும் அந்த மாதிரி உங்களோட கட்டுப்பாடில் இருப்பாங்க. நீங்கள் எப்படி பிரார்த்தனை பண்ணுறீங்களோ, மந்திரம்லாம் உண்டு இதுக்கு. உங்களோட கோரிக்கை ஃபஸ்ட்டு வைக்கணும், அதுக்கப்புறம் மந்திரம் சொல்லணும். சொல்லி இந்த சர்க்கரையை டீலேயோ காஃபிலேயோ எப்படியோ ஒரு ரகத்தில் இது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா அடங்காத காலை கூட அடங்கும். சொல் பேச்சே கேட்கல, வீட்டில் சண்டை சச்சரவு, ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வசியம் ஏற்படும். இதுக்கு மந்திரம் உண்டு. உங்களோட கோரிக்கை ஃபஸ்ட்டு வைக்கணும், அதுக்கப்புறம் மந்திரம் ஒரே ஒரு அடி தான் சொல்லணும். சொல்லி பிரயோக பற்றி பாருங்கள். உங்களோட வரத்தில் இந்த ஒரு வசியம் ஏற்படும். பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் தான் சொல்கிறேனே, இதை பயன்படுத்தி பாருங்கள். இனிப்பில் வசியம் ரொம்ப சீக்கிரமாக வேலை செய்யும். 3 நாள்லேயே கட்டுக்குள்ளே வர்றது நீங்களே பார்க்கலாம். இது கெட்டதெல்லாம் கிடையாது, நல்லது தான். இன்னொருத்தவங்களை ஏமாத்துறதுக்கு இந்த வசியம் எல்லாம் கிடையாது. கணவனை மனைவி ஏமாத்துறதுக்கோ, மனைவி கணவனை ஏமாத்துறதுக்கோ கிடையாது. நல்லா வாயறதுக்கு தான் இந்த வசியம். இந்த ஒரு முறையை பயன்படுத்தும் போது எல்லா ஒற்றுமையும் கிடைக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையலன்னுவாங்க பார்த்தீங்களா. நான் நினச்ச மாதிரி வாழ்க்கை எனக்கு அமையலன்னு, அதெல்லாம் சும்மா. நீங்கள் நினச்ச மாதிரி இந்த இனிப்பு அமைய வைக்கும். நீங்கள் எப்படி உங்கள் கணவனை நினச்சிங்களோ, உங்கள் மனைவியை நினச்சிங்களோ, அந்த மாதிரி உங்களோட வசியம் ஏற்படும். இதில் பயன்படுத்தினா தான் தெரியும். ஏன்னா இது வரைக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சின்னு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஃபெயிலியர் ஆகுது. ஜாதகத்தில் பார்க்காம எனக்கு சரியில்லை, அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெனாத்தின்னு இருக்கிறதோட, இந்த மாதிரி ஒரே ஒரு நாள் மட்டும் பூஜை, அரை மணி நேரம் இந்த பூஜையில் உக்காரணும். ஒரு வாட்டி மட்டும்தான். உங்கள் வாழ்க்கைக்கு கோசம் அரை மணி நேரம் உக்காரலாமா உக்காரக்கூடாதுன்றதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதோட மந்திரம் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் கோரிக்கை சர்க்கரை மந்திரம், இதை மட்டும் சொல்லி ஒரு டப்பாவில் வச்சுருங்க. ஒரு அரை கிலோ 1/4 கிலோ சர்க்கரையில் இந்த மந்திரம் பண்ணதை அதில் போட்டுருங்க, கலந்துருங்க. கலந்துட்டு இது ஒரு மெத்தடு இருக்குது, உக்கார மெத்தடு. அப்படி நீங்கள் சொல்லும்போது ரொம்ப சீக்கிரமாக வசியம் ஏற்படும். பாருங்களேன் மேஜிக்கு. அவங்க அம்மா என்ன ஆகுதோ, நான் தான் சொன்னேன், ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி அமையணுன்றது நீங்கள் முடிவு பண்ணீங்களோ அந்த மாதிரி அமையலைன்னா இந்த சக்கரை மூலியமாக நீங்கள் அந்த மாதிரி கோரிக்கை வச்சா உங்களுக்கு அதே மாதிரி வாழ்க்கை கிடைக்கும். என் மனைவி இப்படிலாம் இருக்கணும் கோட்டை கட்டியிருப்பீங்க, என் கணவர் இப்படிலாம் இருக்கணும்னு கோட்டை கட்டியிருப்பீங்க. அவங்கவுங்க கணவன் மனைவியை மட்டும்தான் சொன்னேன், பிறரை சொல்லலை. நல்லா வீடியோவில் பாருங்கள், நல்லதுக்கு மட்டும்தான். அப்படி உங்கள் வாழ்க்கை அமையும். முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதோட கட்டணம் 5500 ரூபாய். இதோட மந்திரம் ஒன்று இருக்குது. சர்க்கரையில் வசியம் செய்யும்போது யார் வரலையும், எந்த மாந்திரிகம், எந்த ஒரு கொம்பனாலையும் இந்த வசியத்தை முறுக்கி அடிக்கவும் முடியாது.
ரொம்ப சக்தி மிக்க ஒரு வசியம். இது முதல் தடவையான்றதோட இந்த முறையில் நீங்கள் வசியம் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே வாழ்க்கையில் நீங்கள் தான் சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.